வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் வாழ்விலே பெருகட்டும். இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நன்னாளிலே மிருகசீஷ நட்சத்திரம் சென்று கொண்டிருக்கிறது. சந்திரனானவர் மிருகசீஷ நட்சத்திரத்திலே சாரம் பெற்றிருக்கிறார். அதற்குரிய அதிபதி கிரகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயானவர் கடகத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறார். கடகத்திலிருந்து 8 வீடு கிளாக் வைஸாக எண்ணி பார்த்தீங்கன்னா கும்பத்தில் செல்லும். கும்பத்திலே சனீஸ்வரர் தன் பலத்துடன் விற்றிருக்கிறார். சனீஸ்வரரை, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரை கடகத்தில் இருக்கக்கூடியவரான நம் செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பாக கருதப்படுவது கிடையாது. அவ்வாறு இருந்தால் பழனியிலே உள்ள தண்டாயுதபாணியை மனதார வேண்டி வணங்கினால் வாழ்க்கையிலே தீர்வு பிறக்கும் என்று சொல்லுவார்கள். செவ்வாய் என்று சொன்னால் இரத்தத்தை குறிக்கும், நிலத்தை குறிக்கும், காவல்துறையை குறிக்கும். செவ்வாய் என்று சொன்னால் உங்கள் எலும்புகளையும் சில குறிக்கும். அதையும் தவிர்த்து செவ்வாய் என்றால் வீரத்தை குறிக்கும். பெண் ஜாதகத்திலே கணவனையும் குறிக்கும். செவ்வாய் என்று சொல்லிவிட்டாலே அது சில சமயத்திலே போர் வீரனை குறிக்கும். இதெல்லாம் செவ்வாய்க்குரிய காரகத்துவம். அப்போது செவ்வாய்க்கு 3 பார்வைகள் உண்டு. 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை என்று சொல்லுவார்கள். அப்பொழுது 4ஆம் பார்வை என்றால் ஒரு ஜாதகத்திலே காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடம் என்பது மாத்ருகாஸ்தானம் என்பார்கள். செவ்வாய் ஒரு காவல்காரனாக செயல்படுகிறது என்று சொன்னால் அதனிடம் ஒரு தாய்மை குணம் நிறைந்திருக்கிறது. தாய்மை என்றால் அன்பு செலுத்துவது மட்டுமே கிடையாது, சற்று கண்டிப்பும் தான். அப்போது செவ்வாய் என்றால் 7ஆம் இடம் என்றால் அது 7ஆம் பார்வையாக ஒரு பலத்தை தருகிறது. 8ஆம் இடம் என்றால் ஒரு ஆயுளை நிறைவு செய்வதற்கும், ஒரு கதையை துவங்கிறத விட கம்ப்ளீஷனும் அந்த அளவுக்கு முக்கியம், அதையும் ஒரு தெளிவாக செய்து விடுகிறது செவ்வாய் என்றே சொல்ல வேண்டும். அப்போது செவ்வாய் 3 நிலைகளிலும் இருக்கிறது. நம் உடலிலே குருதியாக இருக்கிறது. அதுதான் உறுதியை தருகிறது, ஒரு வேகத்தை தருது. உங்கள் ஜாதகத்தில் எங்கே செவ்வாய் இருக்கோ அங்கே ஒரு வேகம் இயல்பாகவே இருக்கும். செவ்வாயினால் ஆளப்படக்கூடிய நட்சத்திரங்கள் 3: மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம். மிருகசீஷம் என்று சொல்லிவிட்டாலே மான் கொம்பை சொல்லுவார்கள். மிருகசீஷம் என்று சொல்லிவிட்டாலே நமக்கு தேங்காய் கண்ணை சொல்லுவார்கள். அந்த தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த தேங்காய் 3 கண்ணுடைய தேங்காய். அதையும் தவிர மிருகசீஷம் என்று சொன்னால் ராகவேந்திரரை சொல்லுவார்கள். மிருகசீஷம், நீம்கரோலி பாபா, தத்தாத்திரேயர், இதெல்லாம் மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு ரிலேட்டடாக வந்துடும். இந்த மிருகசீஷ நட்சத்திரத்தை ஆட்சி செய்பவர் பேர் சோமன் என்று பேர். சௌ உமா என்று அம்பாள் பராசக்தியினை வேண்டி வணங்கி வரம் பெற்றதாலே சந்திரனுக்கு சோமன் என்ற ஒரு பெயர் உண்டு. அதே போல சோமசுந்தரர் என்று ஈசனுக்கு, உமையொரு பாகனுக்கு திருத்தியை திதியிலே தலையிலே பிறையை சூடி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு ஒரு பெயர் உண்டு. இன்று திருத்தியை திதி. திருத்தியை திதி என்று சொன்னால் இன்றைய கணபதியின் பெயர் பக்தி கணபதி. வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் என்ன அப்படின்னா, சக்தி வரணும்னா முதல்ல பக்தி வரணும். நாளைக்கு இருக்கக்கூடிய சதுர்த்திக்குரிய திதி கணபதிக்கு பேர் வீர கணபதினு பேர். இருக்கிற கணபதியிலே நின்றுட்டு இருக்கிற கணபதி வீர கணபதி. 4 வகையான கணபதிகள். பிரதமைக்கு பாலகணபதி. பாலகணபதினா ஒரு லைட்டு சிகப்பு கலர். சூரியன் அப்படியே கிரிம்சன் ரெட்டுன்றானா, லைட் ரெட்டு, ஆரஞ்சு. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது தருண கணபதி. இந்த தருண கணபதி தான் கொம்பு தருணத்தில் உடைத்து மகாபாரதத்தை எழுத வியாசருக்கு அருளிய கணபதின்வாங்க. அவர் கும்பிட்டது தருண கணபதி. கல்வியில் ஒரு புக்கை எழுதுகிறேன், ஒரு பிஹெச்டி பண்ணுறேன், டாக்டரேட் வாங்கணும், என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால் முடியலைன்னா அவங்க தருண கணபதி தான் வழிபடணும். அது வித்தியைக்கு உரியது. தருணத்தில் உதவும் கணபதி. அதற்கும் அடுத்த ஸ்டேஜ் இது பக்தி கணபதி. இந்த பக்தியை வழிபட்டால்தான் நமக்கு வீரம் என்று சொல்லக்கூடியதற்கு முன்பு பக்தி என்பது வரணும். அப்போது முதலிலே இருக்கக்கூடியதான பக்தி கணபதி என்று சொல்லக்கூடியவர். சதுர்த்தியிலே வீர கணபதி. வீர கணபதி நின்று கொண்டிருப்பார். வென்று கொண்டிருப்பவன் நின்று கொண்டிருந்தால்தான் வென்று கொண்டிருக்க முடியும். அதாவது அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கானது வீர கணபதி. இன்றைய பக்தி கணபதிக்குரிய தன்மைகள் என்று சொல்லிவிட்டாலே அன்பு, பாசம் போன்றவை. சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய திதி நித்யா தேவதை பேர் என்ன? நித்யக்லின்னா அப்படின்னு பேர். நித்யக்லின்னானா அவளும் செவ்வாயுடைய தன்மையுடைய ஒரு தேவதை. நித்யக்லின்னாவையும் பக்தி கணபதியையும் வணங்கி இன்றைய வகுப்புக்கு மெல்ல அப்படியே எட்டி பார்ப்போம். என்னன்னா, இன்னைக்கு சுக்கிரன் இருப்பது என்பது தனுர் ராசியில் இருக்கிறார். தனுர் ராசியை ஆட்சி செய்பவர் குரு. குரு என்பவர் எங்கே இருக்கிறார்னு பார்க்கணும். குரு என்று சொல்லக்கூடியவர் அந்த பிரகஸ்பதி, நமக்கு தேவகுரு.
அசுரகுரு தேவகுரு வீட்டில் இருக்கார். தேவகுரு என்று சொல்லக்கூடியவர் அசுரகுருவான ரிஷபத்தில் இருக்கிறார். இது ஒரு வகையிலே ராசி பரிவர்த்தனை, கிரக பரிவர்த்தனை என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே நமக்கு கிரக பரிவர்த்தனை. அவ்வாறு இருந்தால் வாழ்க்கையிலே, இன்று பிறக்கக்கூடிய ஜாதகர் வாழ்க்கையிலே திடீர் என ஒரு ஏற்றம் வரும் திருமணத்திற்கு பிறகு என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போது எந்த ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை இருக்கிறதோ, உதாரணமாக இன்று சொன்னேன் அல்லவா, இன்று இருக்கக்கூடிய பரிவர்த்தனை என்ன, சிம்பிளாக எடுத்துக்கிட்டால் சுக்கிரன் குருவின் வீட்டிலே இருக்கிறார், குரு சுக்கிரனின் வீட்டிலே இருக்கிறார். எனவே இன்று பிறக்கக்கூடிய ஜாதகருக்கு பொதுவாக அந்த கோச்சாரத்திலே குருவோ சுக்கிரனோ அவர் வீட்டுக்கு வரும்போது போனால் போட்டோம், நாம் அவன் வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டில் அவன் இருக்கான், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு இருந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு ரேரஸ்ட் நிகழ்வு. எல்லா நேரத்திலையும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறதா? கிடையாது. சரி, இன்று சந்திரனின் நாள். சந்திரன் என்பவன் மனதிற்கான காரகன், மனோகாரகன், சூரியன் ஆத்மகாரகன். சந்திரன் இந்நாளிலே வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெற வேண்டி வணங்குவோம். மீண்டும் மாலை சந்திப்போம். சிவ சிவ.